श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं मृतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः। सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द। हरि ओम तत्सत्। उद्धवगीता 16வது அத்தியாயம் 43வது ஸ்லோகம். மாம் விதத்தே விதத்தே மாம் விகல்ப்யாபோஹ்யதே த்வஹம் एतावान् सर्ववेदार्थः शब्द आस्थाय मां विधाम् मायामात्रमनुध्यान्ते प्रतिषिध्य प्रसीदति प्रतिषिध्य प्रसीदति। भगवान श्री कृष्णर उद्धवर्किட்ட விதி நிஷேதங்கள் தர்மா தர்மம் இதோடைய முக்கியத்துவம் வாழ்க்கையில எவ்வளவு எந்த அளவுக்கு இது முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்த சந்தர்ப்பத்தில் கொடுக்கணும், இது எல்லாத்துடைய உண்மையான தாத்பரியம் என்ன, வேதத்துக்கு இப்படிப்பட்ட விதி நிஷேதங்களோ பூர்வபாகத்திலோ கர்மகாண்டத்திலையோ பல விஷயங்களை சொல்கிறது அதிலேயே இருந்து அது சத்தியமனு சொல்கிறதுக்காக இல்லை அப்படின்னு பல விதமாக பேசி சப்த பிரம்மமான வேத வாக் சப்தம் வாக் பிரம்மனை பற்றி கூட விவரித்து பல வகையாக அந்த வேதமே எப்படி பல சப்தங்களாக மாறுறதுன்னு விவரிச்சதுக்கப்புறம் கடைசியாக 22வது ஸ்லோகத்தில் சொன்ன ஒரு விஷயத்தினை 23ல் கன்க்ளூட் பண்ணி சொல்கிறார். 22ல் என்ன 2 கேள்விகள் இருக்கு. கிம் ஆதத்தே அப்படின்னு சொன்னால் எது கிம் விதத்தே, முதல்ல கிம் விதத்தே என்ன கர்மகாண்ட மூலமாக எது விதிக்கப்பட்டதோ, அப்புறம் கிம் ஆதத்தே உபாசன காண்டத்தினால எது உபாசனை பண்ணணும்னு சொல்லப்பட்டதோ, 3வது வார்த்தை கிம் அனுத்யயே விகல்பயேத் அப்படின்னா ஞான காண்டத்தில் என்ன சொல்லப்பட்டதோன்னு அர்த்தம். இந்த 3 பதங்களுக்கு வேதம் மொத்தம் பிரித்து பார்த்தா இது 3 தானே முக்கியமாக இருக்கு. அப்போ கர்ம காண்டத்தில் என்ன சொல்லப்பட்டது, உபாசன காண்டத்தில் என்ன சொல்லப்பட்டது, ஞான காண்டத்தில் என்ன சொல்லப்பட்டது, இது ஒன்றுக்கு ஒன்று என்ன சம்பந்தம், எது முன்ன எது பின்ன எது கடைசியில், இந்த விஷயங்கள் பொதுவாக எல்லாருக்கும் புரியறதில்லை. இத்தியஸ்யா ஹிருதயம் லோகே ந அந்யா மத்வேவ கஷ்டன. இதோடைய தாத்பரியம் நிஜமான இதோடைய அர்த்தம் ஹிருதயம் லோகத்தில் யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை, நான் தவிர அப்படின்னு சொல்கிறார். அங்கே ஒரு விஷயத்தின்னு புரிஞ்சுக்கணும். நம்ம எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொன்னால் வேதத்துக்கு தாய் நான் தான், என்னோடய ரூபமே வேதம். அப்படி இருக்கும்போது நான் சொன்னபடி கேட்டவங்களுக்கு புரிஞ்சுக்கும்.
வேதத்தின் புரிஞ்சுக்கணும்னா முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும், என்னோட ஹிருதயத்தின் புரிஞ்சுக்கணும். என்னோட ஹிருதயத்தின் புரிஞ்சுக்கணும்னா அது என்ன? நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சம்பிரதாய பரம்பரைன்னு யாரு அனுசரித்து அப்படிப்பட்ட குரு கிட்ட போய் படித்து தெரிஞ்சுக்கிறான்னு அவனுக்கு மட்டும்தான் புரியும். அதுதான் அர்த்தம். எனக்கு மட்டும்தான் புரியும்னா நானும் சொன்ன மாதிரி அந்த பரம்பரையிலோ என்ன வேதம் అనేది நான் கொடுத்துருக்கேன் மேனுவல். ஆனால் அந்த மேனுவல் எப்படி படிக்கிறது అనేది கூட ஷோரூமில் ஒரு ஏதோ அல்மாரை ஷெல்ஃப் எல்லாம் விற்கும்போது அது சாவி கூட கொடுக்கணும் இல்லையா? இல்லை சாவி தர மாட்டேன், ஷெல்ஃப் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு அவன் பூட்டி கொடுத்தேன். அந்த மாதிரி வேதம் அப்படியே ஒரு இரும்பு பொட்டி மாதிரி. அப்போ பகவான் நான் அதை திறந்து எப்படி நீ அதில் இருக்கிறதில் உபயோகப்படுத்தணும், நான் அதுக்கு சாவியும் கொடுக்குறேன். சம்பிரதாயந்த சாவி. இந்த சம்பிரதாயம்னா அது ஏதோ வார்த்தை இல்லை, அந்த ஸ்லோகம் அதுக்கு தான் அன்றைக்கி படித்தோம். நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்திர பராசரஞ்ச. அப்படி கடைசியில் அஸ்மத் குரும் இப்போ எனக்கு சொல்லிக் கொடுக்குற இது சம்பிரதாயத்தில் சொல்லியிருந்து அந்த கீ உபயோகப்படுத்துகிறாங்கன்னா நான் கொடுத்த கீ அதுதான். அப்போ புரியும். அதுதான் கருத்தங்க. நான் எனக்கு மட்டும்தான் புரியும்னு அப்புறம் என்ன பிரயோஜனம்? நீயே வச்சுக்கோ. அப்போ எதுக்கு சொல்லித் தருவீங்க? சொல்லி கொடுத்தா கூட எங்களுக்கு புரியாது இல்லை. அப்போ எதுக்கு சொல்லிக் கொடுக்கணும்? எவ்வளோ நேரம் சொல்லிக் கொடுக்குறாரு? அது 22வது ஸ்லோகத்தில் இருக்கிற விஷயம். யாருக்கோ சில பேருக்கு மட்டும்தான் இந்த லக்கு கிடைக்கும். லக்கி. அந்த லக்கில் கீ இருக்குது பார்த்தீங்களா? ஹவு டு அன்லாக். ஓகே, லாக் பண்ணியிருக்கிறது அன்லாக் பண்ணுற அந்த லக்கு கீ தான் லக்கி. நம்ம எல்லோரும் லக்கி. சத்சங்கம் சத்சங்கம், தினந்தோறும் சத்சங்கம், காலையில் சத்சங்கம், சாயங்காலம் சத்சங்கம். சுவாமி சன்னியாசிகள் கூட சாங்கத்தியம் எப்படி கிடைக்கும்? லக்கி, லக்கியஸ்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இங்கே ஒரு கேள்வி. வேதத்துடைய சப்ஜெக்ட் மேட்டர் என்னன்னு அன்றைக்கி சொன்னோம். இந்த 23வது ஸ்லோகத்தையும் நான் அன்றைக்கி ரஃப்லி மீனிங் சொல்லி கொடுத்தேன். அது சொல்லும் போது வேதைஷ்ட சர்வைஹி அகமேவ வேத்யா அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த மாதிரி வேறே ஒரு சாதாரண ஸ்லோகம் இருக்கு. வேதே ராமாயணே சைவ புராணே பாரதே ததா ஆதாவந்தே ச மத்யே ச ஹரிஸ் சர்வத்ர கீயதே. அது எந்த சாஸ்திரம், எந்த புஸ்தகம், ஸ்ருதியோ ஸ்மிருதியோ புராணமோ பிரகரண கிரந்தமோ ஏதோ ஒன்று சத்தர்ஷனமோ எது படித்தா கூட என்னன்னா ஆரம்பத்துலேயும் கடைசியிலையும் நடுலும் ஒரே சப்ஜெக்ட் மேட்டர் தான். அது ஹரி. ஹரி இஸ் ஈக்குவல் டு ஆத்மா. ஆத்மா இஸ் ஈக்குவல் டு ஐ, நான். எத்தனையோ பேர் கொடுங்க, இஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு எத்தனை பேர் கொடுத்தான்னு பரவாயில்ல. அந்த மாதிரி கேள்வி என்ன? அப்போ சப்ஜெக்ட் மேட்ரு ஒன்றா இருந்தால் எதுக்கு வேதத்தில் 3ஆக பிரிக்கணும்? இந்த கேள்வி. அதுக்கு பொதுவாக என்ன சொல்கிறோம்னா, அனுபவத்தில் இருக்கிறது என்னமோ அதை சொல்லி தான் அனுபவப்படாததை தெரிய மாட்டேங்குது. அதுக்கு போகணும்னு சொன்னவனுக்கு ஃப்ரம் நோன் டு தி அன்னோன். அப்போ சகுண ரூபமாக இருக்கிற இந்த ஜகத்தின் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஜகத்து கண்ணுக்கு எல்லாம் நாமரூபமாக தெரியறதுனால பகவான்னு கூட ஒரு நாமரூபமாக கொண்டு வந்து வைக்கணும். இதுக்கு பின்னாடி ஏதோ சக்தி இருக்குன்னு சொன்னால் சக்தி என்ன பார்க்க முடியுமா? என்ன எனர்ஜி? யாராவது எனர்ஜின்னு பார்க்க முடியுமா? காற்று பார்க்க முடியல,
ஆகாயம் பார்க்க முடியல, எனர்ஜின்னு பார்க்க முடியல. அதனால் அது எட்டாத மாதிரி புரியாத மாதிரி இருக்கிறதுனால நாமரூபம் கொண்டு வரதுனால சகுண ரூப பிரம்மனுடைய உபாசனை வேணும். கர்மகாண்டத்தினாலையும் பண்ணும், உபாசனாலையும் பண்ணாரு, மனசா வாச்சா கர்மனா பண்ணும் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியிருக்கிறதுனால முதல் ரெண்டை பிரித்து அப்புறம் உனக்கு அந்த நிர்குண நிராகார ஏக தத்துவமான பரபிரம்மனை பற்றி சொல்கிறது ஞான காண்ட வேணும். அதுதான் காரணம். அதனால தான் சகுண நாமரூப ஈஸ்வரனை பற்றி சொல்லி நிர்குண அரூப அநாம ஈஸ்வர ஆர் பிரம்மனை பற்றி சொல்லி அதுதான் பிரதிபாதனை பண்ணணும். இதுதான் தாத்பரியம். அதுதான் யக்னோ வை விஷ்ணு அப்படின்னு வேதம் சொல்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்தா விகல்பத்தேன வார்த்தை இப்போது 22வது ஸ்லோகத்தில் சொன்னதே அது என்னென்னு அத்தியாரோபம் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ அத்தியாரோபம் பண்ணி அப்புறம் அபவாதம் பண்ணும். முதல்ல காட்டும், அப்புறம் இது இல்லைன்னு சொல்லும். ஓகே, அத்தியாரோப அபவாதம். ஸோ இந்த மாதிரி கிரியேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, கிரியேஷன் நெகேட் பண்ணுறது, இதுதான் இந்த 23 பகவான் சொல்கிற விஷயம். ஓகே, அப்படின்னு சொன்னால் லோயர் வெர்ஷன் என்றோம், இல்லைன்னா அபரா பிரகிருதி என்றோம். ஓகே, இல்லைன்னா க்ஷரபுருஷ. அபரா பிரகிருதி, க்ஷரபுருஷ இதெல்லாம் பகவத்கீதையில் பகவான் உபயோகப்படுத்தின வார்த்தைகள். இது லோயர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி. அப்புறம் ஹையர் வெர்ஷன் பராபிரகிருதி அக்ஷரம். ஓகே, அது க்ஷரம், இது அக்ஷரம், இல்லை பராபிரகிருத்தின்னு கூட சொல்லப்படுறது. இது எல்லாமே இப்படி இருக்கிறதுனால கடைசியில் பகவான் என்ன சொன்னாருன்னா, இந்த ஸ்லோகத்தில் ஒரு முக்கியமான விஷயம் எவ்வளவு நாமரூபம் இந்த விஷயமெல்லாம் அத்தியாரோபம் பண்ணி முதல்ல இதெல்லாம் விவரித்து இதெல்லாம் மாய அப்படின்னு பகவான் வார்த்தைப்படுது. மாயா மாத்திரமிதம் அப்படின்னா இனிமேல் மாண்டுக்கத்தில் பார்க்க போகிறோம். கௌடபாதார் சொல்ல போகிறாரு, எவ்ரிதிங் இஸ் மித்யா. அது வேறே பார்த்தோம். ஆனால் அவர் சிருஷ்டியே இல்லை, அசல் சிருஷ்டி நடக்கவே இல்லை, எதுவுமே இல்லைன்றார். ஓகே, ஸோ அந்த மாதிரி பகவான் அப்படி இங்கே சொல்கிறார் தைரியமாக, மாயா மாத்திரம் இதம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த மாயா மாத்திரமிதம் ஜகத்தாக இருக்கிற ஜகத்தாவது ஈஸ்வராவது. ஜகத்தினை பற்றி மித்யா மாயான்னு சொன்ன ஈஸியாக ஒத்துக்கிறோம். ஆனால் ஈஸ்வரனு கூட நாமரூபமாக என்னென்ன ஈஸ்வரன் சொல்லப்பட்டதோ, என்ன நம்ம நினச்சிட்ருக்கோம் இவ்வளோ நாள், அது எல்லாமே கூட மித்யா தான். அதை ஒத்துக்கிட்டு ஏற்றுக்கிற அளவுக்கு நமக்கு பரிபக்குவத்தை வரணும். வந்துச்சு. அதனால தான் மாண்டூக்கியம் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இல்லையா. ஸோ அந்த ஈஸ்வரன் ஆல்சோ மித்யான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவு இருக்கணும், தெளிவு இருக்கணும். இது எப்படின்னு சொன்னால், இந்த ஈஸ்வரன் இன்ட்ரடியூஸ் பண்ணது, ஜெகத்தின் இன்ட்ரடியூஸ் பண்ணது நாமரூப இதெல்லாம் கூட ஃபஸ்ட் எய்டு மாதிரி. ஆனால் ஃபஸ்ட் எய்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா. ஒரு ட்ராமா, ஏதோ அது ஆக்சிடெண்ட், கேஷுவாலிட்டி அப்படி ஆச்சுன்னா அதில் முதல் லைஃப் சேவ் பண்ணணுன்னா ஃபஸ்ட் எய்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் தட் இஸ் நாட் எனஃப். ஃபஸ்ட் எய்டுக்கு அப்புறம் மெயின் எய்டு கொடுக்கணும். செகண்ட் எய்டுன்னு சொன்னா கூட அதுதான் மெயின். ஆனால் இப்போதைக்கு இது ஃபஸ்ட் எய்டு. அதே மாதிரி தான் இந்த ஈஸ்வரா ஜெகத் இன்ட்ரடியூஸ் பண்ணது, அபவாதம் பண்ணுறது கூட ஃபஸ்ட் எய்டு மாதிரி. இல்லைன்னா லாஸ்ட் எய்டுன்னு சொல்லுங்கோ, நெக்ஸ்ட் எய்டுன்னு சொல்லுங்கோ, ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். ஆனால் ஃபஸ்ட் எய்டு கொடுக்கலன்னா சில வாட்டி உயிரை போயிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி
துவைத்தத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து ஃபஸ்ட் எய்ட் மாதிரி தான். ஆனால் துவைத்தத்தை மொத்தத்தை நெகேட் பண்ணி அதுக்கப்புறம் அத்வைத்தத்துக்கு வருது தான் வேதத்துடைய நோக்கம், உபதேசம். இதுதான் மாண்டூக்கியத்தில் கூட பார்க்க போகிறேன். இன்னும் மாண்டூக்கியத்துக்கு ரொம்ப கனெக்டடாக இருக்கும் இன்றைக்கி பார்க்க போகிற சில கருத்துக்கள் கூட. இப்போ நான் பேசுகிறது எல்லாம் 23வது ஸ்லோகம் பற்றி தான் பேசிகிட்ருக்கேன். மாண்டூக்கியத்தில் சத்தியம், ஞானம், அனந்தம், இது வேறு இடத்துல கூட சொல்லியிருக்கீங்களே சார், வேறு இடத்துல கூட சொன்னோம், தைத்திரியத்தில் பார்த்தோம். ஆனால் இங்கே எது சத்தியம், ஞானம், அனந்தமாக இருக்கின்றது அது துரியம். அதுதான் ஸ்பெஷல் மாண்டூக்கியத்தில், துரியம் 4வது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இப்படியெல்லாம் சொல்லி டீச்சிங் முடிஞ்சு போச்சு, எல்லாம் சொல்லிட்டார் கிளியராக. ஆனால் உத்தவருக்கு கேள்வி வருதே. உத்தவருக்கு கேள்வி வரலன்னா உத்தவகீதை நிந்திருக்கும் இங்கே 16வது அத்தியாயத்திலேயே. இப்போ அதனால் 17வது அத்தியாயம் தொடங்கிறது. உத்தவ உவாச்ச கதிதத்வானி விஸ்வேஷ சங்க்யாதான் ऋषिभिः प्रभो, சங்க்யாதான்யுருஷிभिः प्रभो, நவைகாதச பஞ்ச த்ரீண்யாத்தத்வமித சுஷ்ருமா. த்ரீண்யாத்தத்வமிதி சுஷ்ருமா. ஓகே. உத்தவ உவாச்ச. உத்தவருக்கு சந்தேகம் வந்தது, கேள்வி கேட்குறார் பகவான் கேட்டா, ஓ பிரபோ, விஸ்வ ஈஷா ஜகத் மொத்தத்துக்கு இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸெக்டிவ் செல்ல மாறிடுச்சு. இவ்வளோ டீச்சிங் பண்ணதுக்கப்புறம் பகவான் பற்றி, இதுக்கு முன்னாடி எல்லாம் வேறு பேர் வச்சு கூப்பிடுவார் இல்லையா. இங்கே வந்து விஸ்வேஸ்வரா, விஸ்வ ஈஷா, ஓ ஜெகநாதா பிரபோ అని சொல்லி கேள்வி கேட்குறாரு. என்னன்னா கேள்வி, ಋಷಿಗಳು வந்து பல உபனிஷத்துகள் ಋಷಿಗಳನ್ನು முக்கியமாக பிரமாணம் எடுத்துக்கிறோம். ஏன்னா உபனிஷத்துகள் எல்லாம் ಋಷி வாக்கியங்கள் தானே, ಋಷಿவாணி. அவங்க எல்லாரும் இந்த தத்துவங்களை பற்றி, தத்துவங்கள் எத்தனை பொருட்களினால இந்த உலகம் செய்யப்பட்டது, how many ingredients are there, about the ingredients. தனிப்பட்ட ஒரு பலகாரம், ஒரு சாப்பாட்டில் வந்து என்னென்ன போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இந்த தத்துவங்களை பற்றி பல விதமாக பல நம்பர்ஸ் சொல்கிறாங்களே இவங்க எல்லாரும் ಋಷಿகளும். ஓகே, அவங்களும் எத்தனை விதமாக இந்த தத்துவங்களை பற்றி எண்ணிருக்காங்க. கதி தத்துவானி, ஓகே, சங்கியாதானி. சங்கியாதானன்னா எத்தனை அவங்க முடிவு பண்ணி நிர்ணயம் பண்ணி பேசியிருக்காங்க. how many அப்படின்னு சொல்லி ಋಷಿகள் பேசினார். அதுக்கப்புறம் நீ கூட இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீ ஒரு நம்பர் சொல்லிட்டேன், 28ன்னு நீ சொன்ன. ஓகே, நவ ஏக தச பஞ்ச த்ரீணி ஆத்த. ஆத்தான்னா அத்தா இல்லை, இது புரூஹி அనే ஒரு டெரிவேஷனில் வந்து இன்னொரு வெரைட்டி. இது புரூஹின்னு சொல்லியிருக்கேன். நீ சொல்லி நான் கேட்டிருக்கேன். எப்போ, எங்கே கேட்டிருக்கேன்? 14வது அத்தியாயத்தில் இந்த விஷயம் சொல்லப்பட்டது. ஓகே, 14வது அத்தியாயத்தில் அங்கே பார்த்தோம். 9, 11, 5, 3
அதுக்கு ஞாபகப்படுத்துகிறாரு இங்கே. நீ இப்படி மொத்தம் 28 நீ பேசின, அவங்களெல்லாம் வேறு வேறு நம்பர் என்னமோ பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? இதோ கே, ரெண்டாவது மந்திரம் ஸ்லோகம், கேச்சித் ஷட்விம்ஷதிம் பிராஹுः பரே பஞ்சவிம்சதிம் अपरे 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 पञ्चविंशतिं सप्तैके नवषट्केचित् चत्वार्येकादशा परे केचित् सप्तदश प्राहुः षोडशैके त्रयोदश. சம்ஸ்கிருத நியூமரல்ஸ் கற்றுக்கணும்னு இந்த ஸ்லோகம் படிச்சுக்கணும். நிறைய நியூமரல்ஸ் சங்கியா பற்றி சொல்கிறது, நிறைய லிஸ்ட்டு கொடுக்குறாரு. அப்படின்னா உத்தவர் நிறையா படிச்சிருக்காருல, ப்ரஹஸ்பதியோடைய சிஷ்யர். ஆமாம், அப்போ எப்படி இருப்பார்? என்ன படிச்சிருக்கணும்? இவ்வளோ படித்ததுக்கப்புறம் கூட ஏன் சார் இத்தனை கேள்வி வருதுன்னு? அதுதான் நம்மள மாதிரி தான். எத்தனை கேள்விகள் இருக்குது நமக்கு. ரிலீஜியஸ் லைஃப்லோ கேள்விகள் இருக்குது. அதே இப்படி, இதே இப்படி சொல்கிறாங்க, அதே இப்படி வச்சுக்கிறாங்க, அதே அப்படி சொல்கிறாங்க, அத்தனையை வைக்கிறாங்க, ஏன் இந்த பக்கம் வைக்கிறாங்க, அப்படி வைக்கிறாங்க, அப்படி செய்கிறாங்க, இருக்குல்ல நிறைய. நம்ம வேதாந்தத்துக்கு வந்ததுக்கப்புறம் கூட ஏன் அந்த உபனிஷத்து இப்படி பேசுகிறது, இந்த உபனிஷத்து இப்படி பேசுகிறது, ஏன் அந்த சுவாமிஜி அப்படி பேசுகிறாரு, இந்த சுவாமி இப்படி பேசுகிறாரு, அப்படி. அதனால் சகஜந்த துவைத்தத்தினை பலதி பார்க்கும்போதும் இந்த பலதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. டைவர்சிட்டி நிறைய இருக்கிறதுனால பெரிய குழப்பம். ஆத்தியாத்மிக வாழ்க்கையில் வெளியில் அவங்கள பற்றி விட்டுடுங்க, அவங்கள எதுவுமே திங்க் பண்ண மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு ஏதோ போயிட்டுருப்பாங்க. கொஞ்சம் திங்க் பண்ணுறவங்களுக்கு தான் ப்ராப்ளம், திங்கே பண்ணாதவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. நம்ம திங்க் பண்ணுறோம். அதுதான் சுவாமிஜி ஜோக்க சொல்லுவார், த வேதாந்தின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ் ஆர் மோர் ஃப்ரஸ்ட்ரேட்டட் அண்ட் மோர் வர்ரீடு. ஆனால் அது அப்படி எடுத்துக்கூடாது. அது எதுக்கு சொல்கிறாரு என்னன்னு இது புரிஞ்சுக்கணும். சரி, பிகினிங்கில் இருக்கும், வெளியில் பார்க்கும்போது பெரிய பெரிய வேறு வேறு யாரும் என்னென்னமோ பண்ணுறாங்களே, இதெல்லாம் என்னான்னு தோணும். அதனால் இந்த மாதிரி கேள்வி அது நிஜமாக உத்தவருக்கு இருக்கா? நமக்கு உபதேசம் பண்ணுறதுக்காக பகவான் உத்தவருக்கு அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட ஒரு இக்னிஷன் கொடுத்தாரா கேட்க சொல்லி? என்னமோ கேட்டார். என்ன சொல்கிறாருன்னா, அந்த 2வது ஸ்லோகத்தில் இது ஜஸ்ட் நம்பர்ஸ் தான். தத்துவங்கள் 26ன்னு சில பேர் சொல்கிறாங்க, 25ன்னு சொல்கிறாங்க, 7ன்னு சொல்கிறாங்க, 9ன்னு சொல்கிறாங்க, 6ன்றாங்க, 4ன்றாங்க, 11ன்றாங்க, 17, 16, 13 அப்பா அப்படின்னு பல விதமாக வேறு மகாத்மர்கள் ரிஷிகள் அப்படின்னு பல பல உபனிஷத்துகள் கூட பல விதமாக சொல்லியிருக்கேன். இவ்வளோ சத்தியம் ஒன்று, கடவுள் ஒன்று, பரமாத்மான்னு சொல்லும்போது இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பேசலாமா? கன்ஃபியூஷன் வராதா? ஏன் அப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு லிஸ்ட்டு சரியா? ஸோ அதனால் அதுக்கு எல்லாத்துக்கும் இப்போது இன்னும் முடியல. இன்னும் கிளியராக கொஞ்சம் கேட்கணும்னு 3வது ஸ்லோகத்தில் கூட இந்த நம்பர்ஸ்னை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. 6 ஆஸ்திக தர்ஷனங்கள் இருக்குது. நாஸ்திகர்கள் பற்றி விட்டுடுங்கோ. வேதத்தின் நம்ம இருக்கிற 6 ஆஸ்திக தர்ஷனங்கள், அதுலேயே பல வித்தியாசங்கள். உதாரணத்துக்கு வைசேஷிகா இவங்கள் 7 பற்றி பேசுவாங்க, 7 தத்துவங்கள். நியாய சாஸ்திரங்கள் 16 பற்றி பேசுவாங்களாம். அப்புறம் சாங்கிய 2 புருஷ பிரகிருத்தின்னு பேசும்.
அப்புறம் யோகா வந்து இல்லை 2 வேண்டு இன்னொன்று வச்சுக்கோ. ஈஸ்வரா சாரி பிரகிருதி புருஷா ஈஸ்வரன் கூட வச்சுக்கணும். யோகா ஈஸ்வரனை ஒத்துக்கும், சாங்கியா ஈஸ்வரனை ஒத்துக்கும். ஆனால் சாங்கியான்னு சொல்லும் போது கவனமாக இருக்கணும். பாகவதத்தில் கபிலர் சொன்ன சாங்கியம் இல்லை, அது அத்வைத்தந்தான். அதுக்கப்புறம் டூப்ளிகேட் இன்னொரு கபிலர் யாரோ வந்திருக்கணும். தெரியாது எத்தனையோ. பௌண்டரிக வாசுதேவனு பாகவத்தில் கிருஷ்ணன் மாதிரி வேஷம் போட்டுட்டு. ஸோ இது உதாரணத்துக்கு இப்படி இல்லை. அப்புறம் மாண்டுக்க இப்போ காரிக்கல பார்க்க போகிறோம். அப்புறம் கௌடபாதர் கூட இந்த நம்பர்ஸ் பற்றி அவர் சொல்லுவார். ஓகே, தத்துவங்களை பற்றி. ஸோ இந்த மாதிரி பலதெல்லாம் இருக்குது. 3வது ஸ்லோகத்தில் இன்னும் கொஞ்சம் கிளியராக அவருடைய உத்தவன் அவருடைய கேள்வினை व्यक्तப்படுத்துகிறார் 3வது ஸ்லோகத்தில் கூட. ஏதாவத்வம் ஹி சங்க்யானாம் ऋषयो यद्विवक्षया गायन्ति पृथगायुष्मन् इदं नो वक्तुमर्हसि. हे आयुष्मन्, भगवान ஒரு தனிப்பட்ட பேர் வச்சு கூப்பிடுறாரு. ரொம்ப ஆயுஷ் இருக்கிறவனேன்னு. அப்படி என்ன அர்த்தம் இங்கே? அது என்ன லிமிட்டடா? ஆயுஷு மான் பவ நம்ம நார்மல் ஆசை இருக்கிறவன் இல்லை, எட்டர்னல்னு அர்த்தம். ஆயுஷ்மன்னா அது காலத்துக்கு அடிப்படை இல்லை, எட்டர்னல், நித்தியமாக இருக்கிறவனே அர்த்தம். ஆனால் அழகா ஹே ஆயுஷ்மன், ஓ சனாதனா, என்ன கேட்குறாரு? நான் நினைக்கிறேன் மகர்ஷிகள் வந்து சங்கியானாம் இந்த தத்துவங்களை நம்பர் இப்படி மாற்றி மாற்றி இப்படி எல்லாம் எதுவும் சொல்கிறாங்களா? ஏன்னு சொன்னால் இந்த அநேகத்துவத்தினை ஏதாவத்வம் அப்படின்னா இந்த அநேகத்துவத்தை நீ சொல்கிறதுல ருஷிகள் வந்து எத் விவக்ஷயா ஏதோ சொல்ல விரும்பி அதுக்காக சொல்ல விரும்பி ஏதோ சொல்லணும்னு நினச்சி பிருத்தக். ஆனால் இங்கே சொல்லும்போது இந்த தத்துவங்கள் விஷயத்தில் விதவிதமாக பிருத்தக்கன்னா தனித்தனியாக அவங்களும் வேறு மாதிரி, அந்த உபனிஷத்து வேறு மாதிரி, இந்த உபனிஷத்து வேறு மாதிரி இப்படி சொல்கிறார். ஓகே, அந்த மாதிரி பிருத்தக் காயந்தி, காயந்தன்னா பாடுறதுன்னு அர்த்தம். ஆக்சுவலாக கீர்த்தனம் பண்ணாங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா தே டிக்ளேர்டு, தே டாக்ட் அபவுட் காயந்தி. உடனே அவங்க ஏதோ சொல்ல வந்த விஷயம் வேறு அப்படின்னு தோணுறதே. அதனால் இது நீங்கள் கொஞ்சம் எது சொல்ல வந்து எதற்காக இப்படி பலதாக பேசுகிறாங்க அப்படின்னு இந்த விஷயத்தினை நீ தான் சரியாக விவரித்து சொல்கிறதுக்கு அர்ஹத் இருக்கிறவன், தகுதி இருக்கிறவனும். என்ன வேதஸ்வரூபம் நீ தான் வேதம் கம்போஸ் பண்ணியிருக்கேன், அதனால் உனக்கு தான் நல்லா தெரியும். நீ தான் சொன்னிய மேலே ஸ்லோகத்தில் எனக்கு தவிர யாருக்கும் தெரியாதனே, அப்போது ஒன்று கேட்காம நான் யாருன்னு கேட்பேன் அப்படின்னு உத்தவர் 3வது ஸ்லோகத்தில் கூட இந்த கேள்வி. ஸோ 3 ஸ்லோகங்கள் கேள்வி விஷயம். இப்போது 3த்துன்னு சம்மரைஸாக கொஞ்சம் ஒன்றில் நம்பர்ஸ் பற்றி தான் சொல்லியிருக்கேன். அந்த டிஃபரன்சஸ் இன்க்ளூடிங் மாண்டூக்கியத்தில் கூட அந்த விஷயத்தை பேசுவார். நம்ம வேதாந்தம் ஆல்ரெடி இவ்வளோ ஏதோ அப்படி இப்படி படிச்சுட்டு இருக்கிறதுனால நமக்கு இப்போ 23வது ஸ்லோகத்தில் சொல்லும்போது இதெல்லாம் மாயான்னு சொன்னதுனால நீ 26 பற்றி பேசினேன்னா 10 பேசினேன்னா 3 என்ன 1 என்ன எல்லாம் போயா
எல்லாமே கடைசியில் நெகேட் பண்ண வேண்டியது தானே. நமக்கு ஏதோ ஒரு ஏன் இவ்வளோ சில்லிய சிம்பிள் கொஸ்டின் இப்படி கேட்குறாருன்னு தோணும். ஓகே, பட் அது அவசியம். அதையும் எங்கோ டிஸ்கஸ் பண்ணி கிளியர் பண்ணணும். ஓகே, அது யாருக்கு எங்கே பிளாக்காக இருக்கோ, இன்னும் தெளிவு ஞானத்துக்கு தடமாக இருக்கின்றது அவங்களுக்கு வழிகாட்டும். அதனால் இது அநேக பதார்த்தங்கள் இப்போது ஜஸ்ட் ஜென்ரலாக பேசும்போது எக்ஸாம்பிள் மாதிரி. ஓகே, சாப்பாட்டுக்கு அநேக பதார்த்தங்கள் பண்ணுறோம். ஓகே, நார்மல் டேஸில் அட்லீஸ்ட் 3-4 இருக்கும் சேர்த்து. அக்கேஷ்னல்லி நிறையாவே ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் பண்ணுறோம். சரி, இத்தனை வெரைட்டி ஆஃப் பதார்த்தங்கள் எல்லாத்துடைய நோக்கம் என்ன? எல்லாம் போய் ஒரே இடத்துல அங்கே உள்ள கலந்து போகிறது, கலந்து போய் பசி தீரணும். நீ ஒரே சாதம், ஒரே தயிர் சாதம் மட்டுமே கூட சாப்பிட்டு வயிறு வேண்டிய அளவுக்கு பசி தீர்ந்துச்சு, அவ்வளோதான். அப்புறம் என்ன ஏப்பம் வரும். இந்த மாதிரி தான் பலதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் துவைத்தம் எல்லாத்தையும் நீ சொல்லி காட்டி சொல்லி அது மொத்தத்தை நீ ஸ்வாலோ பண்ணும், முழுங்கு. அதெல்லாம் முழுங்கினதுக்கப்புறம் ஒரு வேப்பம் வரும் பாருங்க. என்னது? திருப்தி வருதா? அதுதான் அத்வைதம், அது ஜீவன் முக்தி. ஓகே, கிருஷ்ணர் இப்படி சொன்னாருன்னு கேட்காதுங்க, அவர் இப்படி சொல்லலை. ஓகே, இல்லைன்னா டாபிக் வந்து அது இவ்வளோ பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட் டாப்பிக்காக தெரியாது இந்த இதில். மேபி போக போக கொஞ்சம் டீட்டெயில்ஸு ஓகே அப்படி இருக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் இப்படி நடுவில் இது சொல்லணும். கரெக்டு தானே? இது இந்த பாயிண்ட் சிந்திக்கணும். பலதெல்லாம் சாப்பிட்றோம், சாப்பிட்டதுக்கப்புறம் ஸ்வாலோ பண்ணணும். அங்கே என்னாச்சு? திருப்தி வந்தது. அங்கே என்னாச்சு? ஏகமாயிடுது எல்லாம். அந்த திருப்தி என்னன்னா, ஏகமேவாத்விதீயம் நேஹ நானாஸ்தி கிஞ்சன பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மைவனாபரஹ. அப்பா, ஆனால் நீ சாப்பிடணும், நீ எல்லாத்தையும் புஜிக்கணும். அப்படின்னா அப்சார்ப், ஸ்வாலோ எவ்ரி திங், துவைத்தம் மொத்தத்தை. சரி, அப்புறம் இன்னொரு கிருஷ்ணர் சொல்கிறது வேறு மாதிரி எல்லாம் சொல்லுவார், அதே பார்ப்போம். கணக்கில் எல்லாத்திலும் எக்ஸ் అని ஏதோ உபயோகம், ஒய் అని, அது யாரோ எதுக்கும் அப்படி ஒன்று யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அண்ணா, எக்ஸ் அண்ணா ஜெட்டுன்னு வச்சுக்கோ, யார் வேண்டான்னா. அது வந்து அதுதான் உபயோகப்படுத்தணும் இல்லை, இது ஏதோ பழக்கமானது மாதிரி தான். அந்த மாதிரி தான் அது ஜஸ்ட் ஃபார் தி ஏதோ ரிஃபரன்ஸ் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா இப்போ இங்கே கேட்டானே, ஏதோ ரிஃபர் பண்ணுறதுக்காக இதே இப்படியெல்லாம் எதுவும் சொல்கிறாங்க. ஆனால் ரிஃபர் பண்ணுற விஷயம் வேறு அப்படி இருந்திருக்கும். அதனால் நீங்கள் வந்து விவரிக்கணும் அப்படின்றார். இப்போ பார்த்திங்கன்னா இனிமேல் எக்ஸாம்பிள்ஸ் நிறையா நம்ம பார்ப்போம். கிருஷ்ணர் இப்போது ஒன்று ஒன்றா சொல்லுவார். ஒரே சூக்ஷ்ம சரீரத்தினே நம்ம பஞ்சகோஷங்களாகவும் சொல்லி விவரிச்சிருக்கு பார்த்தோம். இல்லை சரீரத்திரயமாக சொல்லியும் விவரிக்கலாம். ஏன் ஒரு இடத்துல இது மட்டும் சொல்லியிருக்கேன், ஒரு இடத்துல அப்படி சொல்லியிருக்கேன்னு இல்லை. இன்னொரு இடத்துல பார்த்தா திருக்கு திருஷ்யமாகவே சொல்லிச்சு. மொத்தம் 2 5 3 2 இதில் எல்லாமே வந்துச்சு. எதுக்குன்னா அதாவது அந்த டைமில் அந்தந்த அவங்களுக்கு கேட்குறவனுக்கு தகுந்த மாதிரியும் இருக்கிற கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் இருந்துச்சுன்னா 3 சொல்லலாம். அரை மணி நேரம் மட்டும்தான் இருந்துச்சுன்னா 1 பற்றி சொல்லலாம். 1/4 மணி நேரம் தான் இருந்துச்சுன்னா ஓன்லி சரீரத்திரையை மட்டும் சொல்லி முடிச்சுக்கலாம். அப்படி தவிர வேறு ஒன்றும் இல்லை, எல்லா இதிலும் இருக்குது.
அது எப்படி அதில் எல்லாம் இருக்கனேது தான் கிருஷ்ணர் விவரிப்பார். ஓகே, அப்புறம் பிகினிங்கில் தான் இந்த டிஃபரன்சஸ், அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். பிகினிங்கில் தான் இந்த டிஃபரன்சஸ் எல்லாம் சொல்கிறது, நம்பர் சொல்கிறது. ஆனால் எண்டுக்கு போனால் எந்த பேதமும் மிச்சம் இருக்காது, சேஷம் ஒன்று இருக்காது. சரி, இதுக்கு பிறகு இப்போ பகவான் வந்து 4வது ஸ்லோகத்தில் வந்து பதில் கொடுக்குறாரு. ஸ்ரீ பகவானுவாச்ச யுக்தம் ச சந்தி சர்வத்ர பாஷந்தே பிராமணா யதா மாயாம் மதீயாமுத்க்ருஹ்ய வததாம் கிம் நு துர்கடம். கிருஷ்ணா பகவான் பதில் கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம், அந்தந்த உபனிஷத்திலும் அந்தந்த மகர்ஷிகள் என்ன சொன்னாரோ அதெல்லாம் கரெக்டு தான். ஓகே, அதெல்லாம் கரெக்டு தான், யுக்தம் தான் அதெல்லாம். யுக்தம் ச தத் யுக்தம் ச சந்தி சர்வத்திர பாஷந்தே பிராமணா யதா. பிராமணர்கள்னு ருஷிகள் எப்படி சொல்லியிருக்காங்களோ அந்த இடத்துல அந்தந்த உபனிஷத்தில் அதெல்லாம் யுக்தம் தான், கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி, அப்புறம் 2வது வரியில் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னா, ஏன் பேசக்கூடாது? என்னோட மாயாசக்தி வந்து மதியம் மாயாம் உத்க்ருஹ்ய, என்னுடைய மாயாசக்தி. அப்படின்னா மாயன் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, மாயனாலனா மோகிக்கப்பட்டு அப்படி பேசுகிறாங்கன்னு இல்லை அர்த்தம். தெளிவாக தான் பேசுகிறாங்க. யார் என்ன மாயனி எடுத்துக்கிட்டு உத்க்ருஹ்யன்னா எடுத்துக்கிட்டு, டேக்கிங் த சப்ஜெக்ட் பாயிண்ட் மேட்டர் ஆஃப் ஆஸ் த மாயா எடுத்துக்கிட்டு அப்படி பேசும்போது, மாயனை பற்றி விவரிக்கும்போது பேச முடியாத விஷயம் என்ன இருக்கு? கிம்னு துர்கடம், எது சாத்தியப்படாது? அகட்டித கட்டனா பட்டியசி மாயா, எது இல்லையோ எது நடக்கலையோ எது நடக்காதுன்னு சொல்கிறோம் அதில் நடக்கும் மாயெல்லாம். அப்படிப்பட்ட மாயா விஷயத்தை எடுத்துகிட்டு அவங்க விவரிக்கும் போதும், வை இட் இஸ் நாட் பாசிபிள் தட் அவங்களே இப்படி பலவிதமாக சொல்ல முடியாது? சொல்ல முடியும் அவங்களுக்கு. அப்படின்னா பாசிட்டிவாக அவங்களே ஒத்துக்கிறார் முதல்ல. அதுதான் தேட் வாட் எவர் தேர் டெல்லிங் இஸ் கரெக்ட். அதனால் மாயா பற்றி பேசும்போதோ மாயா ஜகத்தை பற்றி பேசும்போதோ எது கூட இது இப்படி தான் நிர்தாரணம் ஒன்றும் கிடையாது. அதனால தான் விதி நிஷேதங்கள் எல்லாமே அங்கே சொன்னது அவனுக்கு சொன்னது வேறே மாதிரி இருக்குது, இங்கே சொன்னது இவனுக்கு சொன்னது வேறே மாதிரி இருக்குது. அவனுக்கு தர்மமாக இருக்கிறதுக்கு இவனுக்கு அதர்மமாக இருக்கு இல்லையா? வயசு, காலம், தேசம், வர்ண, ஆசிரம அவஸ்தைக்கு தகுந்த மாதிரி மாறி மாறிக்கொண்டு இருக்கிறது. ஏன் இது இப்படி தான் மாயா ஜகத்துன்னு இந்த வெரைட்டி இருக்கும். அதனால் விலங்கு அதில் வந்து அதிலோ இரு வளரு வெளியில் வா. அம்மா வயிற்றுல தான் இரு முதல்ல, கொஞ்சம் வளரு, ஒரு டைமுக்கு அப்புறம் வெளியில் வந்துடு, எல்லாருக்கும் சேஃபு. எல்கேஜி ஸ்கூலுக்கு போ, படிச்சுக்கோ, அடுத்த கிளாஸ் போய் ஸ்கூல் விட்டுட்டு ப்ரைமரி ஸ்கூலுக்கு வா, அங்கேருந்து ஹை ஸ்கூலுக்கு வா, காலேஜ் அங்கே உட்காராத. அதுதான் பகவான் வந்து மாயானால நடக்காத விஷயம் என்ன இருக்கு, அதில் பலதெல்லாம் சொல்லலாம் இருக்கும். யார் இப்போ வரைக்கும் அதை பற்றி பூர்ணமாக சொல்லி, அதான் சொல்லுவார் அப்பப்போ, மை க்ளோரி, என்னுடைய இந்த விராட் ஸ்வரூபம் இது பற்றி எத்தனை லோகங்கள் இருக்குது எனக்கே தெரியாதுன்னார் ஒரு இடத்துல பகவான். எனக்கே தெரியாது. அப்போ யாருக்கு தெரியும்? ஓகே, ஏன்னா அது அனந்தமாக இருக்குது. மாயா கூட அனந்தந்த அனாதிதான்.
எதுவுமே தலை வால் எதுவுமே தெரியாது, முடிவு இருக்காது. எப்படி கனவு மாதிரி. கனவுல ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? சுவாமி சொன்னார்ல நேற்றுக்கு, நேற்று கனவுக்கு இனி கனவுக்கு சம்மந்தம் இருக்காது. நேற்று ட்ரீமர் இந்த ட்ரீமர் வேறு. ஆனால் அப்ளை தட் இன் த சேம் வேக்கிங் ஸ்டேட் ஆல்சோ. வேக்கர் ஆல்சோ, எவ்ரி வேக்கர் இஸ் நாட் சேம், வேறு வேறு. அது கவனிச்சா சிந்திச்சா தெரியும். ஸோ அப்படி சொல்லி பகவான் வந்து நான் நடுவில் உங்களுக்கு எங்கெங்கெங்கெல்லாம் இந்த டிஃபரெண்ட்டாக பேசின விஷயங்கள்னு ஞாபகப்படுத்துவேன். பகவான் இங்கே சொல்லலைன்னா கூட ஓகே, அந்த டாபிக் அவர் சொல்கிறதை கனெக்ட் பண்ணிக்கிட்டு. இப்போது எல்லாம் ஒரே ஸ்லோக்கில் எல்லாம் நிறைய சொல்லணும்னா அப்புறம் ஸ்லோகம் முடியாது. தைத்திரியத்தில் பார்த்தோம் நம்ம பஞ்சபூதங்கள், ஓகே, 5 பூதங்கள் எப்படி உருவாயிடுச்சு. தஸ்மாத் ஆத்மனः ஆகாஷம் சம்பூதः, ஆகாஷாத் வாயு, வாயோரக்னிः, அக்னேராபः, ஆப பிருத்திவி, பிருத்திவியாம் ஓஷதயः, ஓஷதிभ्यो அன்னம், அன்னாத் புருஷः. அப்படி சரி 5 பஞ்சபூதங்கள் வரைக்கும் நிறுத்துக்கிறோம். ஆனால் சாந்தோக்கியத்தில் 3 பூதங்களை பற்றி தான் பேசுவோம். 3 என்னென்ன? அக்னி, ஜலம், பிருத்திவி மட்டும்தான் பேசும். ஏன் சார் சாந்தோக்கியம் பெருசு இல்லையா? ஆமாம் பெருசு தான். ஏன்னா அது என்ன லாஜிக்கு தெரியுமா? சாந்தோக்கியம் என்ன சொல்லுவோன்னா, முதல் 2 பார்க்க முடியல, பார்க்க முடியாத பற்றி ஏன் பேசணும்? இன்விசிபிள். ஆகாசம் பார்க்குறியா? அக்னி ஜலம் பிருத்திவின்னு பார்க்குற மாதிரி பார்க்குறியா? வாயும் ஏதோ கெஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன அது இல்லைன்றீங்களா? சாந்தோக்கியம் மிஸ்டர் சாந்தோக்கியம் அப்படி இல்லைன்ற என்ன? இல்லை சாந்தோக்கியம் இந்த 3 சொல்கிறத அக்னிலேயே அந்த 2 இருக்கு. அக்னி பற்றி சொல்லும் போதே இன்க்ளூடட் த வாயு அண்ட் த ஆகாஷம். இந்த இன்க்ளூட் திஸ் அண்ட் எக்ஸ்க்ளூட் திஸ் అనేది என்ன అనేది பகவான் இப்போ 5-6வது ஸ்லோகங்களில் கூட சொல்லுவார். இதில் அதில் இது சிலது இருக்கும், சிலது இருக்காது. அப்படி. ஸோ இங்கே உதாரணத்துக்கு தான் பூதத்ரயம் மட்டும் பேசும். ஓகே, காரணம் அது 2 இன்விசிபிள்னால. அப்புறம் 5வது ஸ்லோகம் படிக்கிறோம். நைததேவம் யதா தத்வம் யதஹம் வச்மி தத்ததா ஏவம் விவததாம் ஹேதுः சக்தயோ மே துரத்யயாः. ருஷிகள் பேசினாங்கன்னா அவங்களுக்கு இன்னொருத்தர் சொன்னதை அந்த ருஷி சொன்னது தப்புன்னு சொல்கிறதுக்கோ அப்படி வாதனை பண்ணுறதுக்கோ, ஓகே, நமக்கு தெரியாது எந்த உபனிஷத்து முன்னாடி எது பின்னாடி எந்த காலம் అనేది அதுக்கு யாரும் சொல்ல முடியாது. சங்கரர் விஷயமே எல்லாம் டவுட்ஃபுல் தான். அவர் ஹிஸ்டரி பற்றி ஏதோ 4-5 சங்கர விஜயம்னு புஸ்தகங்கள் வந்துச்சு. அதை தவிர யாருக்கு கரெக்டாக தெரியும்? ரொம்ப காலமாகி போச்சுல்ல. அதனால் ஆனால் ருஷிகளுக்கு அப்படிப்பட்ட பேத அபிப்பிராயம் ஒன்றும் இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு லோகத்தில் அது படித்தோ தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறவங்களும் செய்கிறவங்களும் அவங்க திரும்பி அவங்க சொந்த மனசுன்னு புத்தின்னு உபயோகப்படுத்திட்டு அவங்களும் புதுசாக என்னமோ சொல்லணும்னு நினச்சி, ஓகே, அவங்க கருத்தை அவங்களுக்கு தோணுது அதுதான் சொல்லி அவங்க என்ன ஆகிடுறான்னா, அந்த சின்ன கிணறுல இருக்கிற சின்ன தவளை மாதிரி, பொட்டை கிணறுல இருக்கிற தவளை மாதிரி அப்படி நேரோ மைண்டட் ஆகிடுறாங்க. அப்படி என்ன அதுக்கப்புறம் சண்டை, வாதம், விவாதம், விதண்டவாதம். அதுதான் பகவான் இங்கே சொல்கிறார். இது எப்படி நடக்கும்னு சொன்னால் அப்படின்னு ஒரு உதாரணமாக சொல்கிறாரு. நீ சொன்னது கரெக்ட் இல்லை, தப்பு, நான் சொன்னது தான் கரெக்டு.
நீ அப்படி சொன்ன அவன் அப்படி தான் சொல்லுவான். ஓயா நீ சொல்கிறது என்ன, நான் சொல்கிறது தான் கரெக்டானுவான். இப்படி ஒருத்தன் வந்து இந்த மாதிரி விவாதத்தில் இறங்குவாங்க, பட்டிமன்றம் போடுவான் எல்லாத்துக்கும். ஏன் இப்படி அப்படின்னு சொன்னால், ஓகே, நான் ஏததேவம் யதார்த்தம், நீங்கள் சொன்னது கரெக்ட் இல்லை, துவம் எது அகம் வச்மி தத் ததா, நான் எது சொன்னானோ, ஓகே, இந்த வச்மியான வார்த்தை சூக்தனில் வந்துச்சு. அது சரி, நான் சொன்னது தான் கரெக்டு. வச்சு தாத்துல ஒன்று வந்தது அப்படின்னு சொல்லி. ஏவம் விவாதம், ஏன் இந்த விவாதம் வரும் காரணம் தெரியுமான்னு பகவான் வந்து, அது எல்லாத்துக்கும் என்னோட மாயை தான் காரணம். தே ஆர் டெல்யூடட் பை மாயா, மை மாயா. ஹேத்து சக்தையோ மே சக்தி, மே சக்தி என்னங்க, என்னுடைய சக்தி என்னது, மாயா சக்தி. அதான் எல்லாரும் டெல்யூட் பண்ணுறது. என்ன மாயா சக்தி, எது ரொம்ப ரொம்ப கஷ்டமோ தாண்டி வருதே, ஓகே, சொல்லி கொடுத்தானு காட்டி கொடுத்தானு கூட ஏற்றுக்கிறதுக்கு ஒத்துக்கிறதுக்கு அப்பா இந்த புத்தி மனசு பண்ணும் பாரு, எத்தனை ஹர்டில்ஸு, ஹர்டில் ரேஸ் பண்ண வேண்டிகிட்டே இருக்கேன். ஏதோ பரவாயில்ல தாண்டி சொன்ன திரும்ப ஒன்று வந்து நிற்கும். இதே என்ன புரிஞ்சுக்கிற ஜெயிக்கிற தாண்டி போகிறதுக்கு ரொம்ப அதி கஷ்டமாக இருக்கிற துரத்தியாக அப்படி இருக்கிற என்னது திரிகுணாத்மிகா மாயா அஸ்தி. ஓகே, அந்த மாயானால் அவங்க டெல்யூட் ஆகி இப்படியெல்லாம் விவாதத்தில் இறங்குறாங்க. துரத்தியா வார்த்தை ஞாபகம் இருக்க, பகவான் வந்து 8வது அத்தியாயத்தில் சொல்கிறார். பகவான் அங்கே வந்து அவரே கணக்கு, இங்கே உத்தவருக்கு 28ன்னு பேசிட்டார், அங்கே 8ன்னு பேசிட்டார். உத்தவர் மறந்துட்டாருங்கிறார். இல்லை பகவத்கீதை சரியாக படிக்கலையோ, அவன் இரு அங்கே அர்ஜுனனுக்கு 8ன்னு சொன்னேன், எனக்கு 28ன்றேன். ஏன் எதுக்கு அவ்வளோ சொல்லி என்னை குழப்பணும்? தைவி ஹேஷா குணமயி மம மாயா துரத்யயா. ஓகே, அதுக்கு முன்னாடி சொன்னது பூமி ராபோ நலோ வாயு கம்மனோ புத்திரேவச்ச அகங்காரம் இதீயம்மே பின்னா பிரகிருதி. அஷ்டதானி கரெக்டாக அவர் வாயாலே சொல்லிட்டார், 8 அஷ்டதா பிரகிருதி. அதுக்கப்புறம்தான் இந்த மாயா கிட்ட போகாது, எந்த மாயா கிட்டும் போகாது, லோக்கல் மாயா கிட்டும் போகாது, அந்த மாயா கிட்டும் போகாது. அப்போ தான் அந்த 2வது ஸ்லோகம் அது அடுத்தது. தைவி ஏஷா குணமயி, நான் சக்தி, என்னுடைய சக்தி, மம மாயா துரத்தியா, அதே வார்த்தைங்க. அது எப்போ அப்போ என்ன பண்ணுறது, அது கஷ்டம் என்ன. மாமே வயே பிரபத்யந்தே, யூ ஃபோக்கஸ் யுவர் அட்டென்ஷன் ஆன் தி ட்ரூத். லாங்குவேஜ் மாற்றணும், ஏன்னா சத்தர்ஷனம் கேட்குறோம் இல்லை இப்போது. இங்கே வந்து நீ எனக்கிட்ட வா இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பாகவதம் தான், பாகவதம் இப்படி சொல்லணும். நீ எனக்கிட்ட வந்தாச்சுன்னு நான் ஒன்று காப்பாற்றுவேன் இல்லையா. அந்த கல் போட்டு அந்த அரிசியெல்லாம் அரிப்பான்ல, அதில் பார்த்திங்கன்னா அந்த பெக்குக்கிட்ட வந்து சில அரிசி தானியம் நிற்கும், அது கசங்கி போகாது. அதே மாதிரி இன்னொன்று வந்து இந்த மீன் பிடிக்கிறவன் வந்து வலை வீசுறானா, சில ரொம்ப இன்டெலிஜென்ட் மீன் என்ன பண்ணுமாமா, அந்த மீன் பிடிக்கிறவன் காலு கட்ட வந்து நிற்குமா, இவன் வந்து அப்படி போடுவான், அங்கங்கிருந்து எடுப்பான், அதுக்குள்ளே தப்பிச்சு எங்கே பின்னாடி போயிடும். இதெல்லாம் பகவான் கால் பிடிச்சிக்கோ, சரணாகதி பண்ணு, பிரபன்னன் பிரபத்தி எல்லாம் சொல்லணும். வென் யூ ஃபோக்கஸ் உன்னோட அட்டென்ஷனை வந்து சத்து மேலே ஏகாகிரப்படுத்திட்ட, மாயா கிடையாது, துவைத்தம் கிடையாது, ப்ளூராலிட்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. சென்டரை விட்டுட்டு போயாச்சுன்னா மாட்டிக்குவேன். சென்டரை விடக்கூடாது. அந்த கம்பம் பிடிச்சிட்டு சுற்றி விளையாடவும் இல்லை,
இப்போ விளையாடி பாருங்க என்ன ஆகும். சின்ன வயசில் அப்போவே அப்போ சுற்றி சுற்றி விழுந்துட்டோம். இப்போ பிடிச்சிக்கிட்டா சுத்த வேண்டாம். அது ஒரு விளையாட்டு. அப்படி ஆகி கண்ணை சுற்றிட்டு கீழே விழுறது, மறுபடியும் எழுந்திரிச்சு பிடிக்கிறது. ஸோ மாயா காரணம்னு சொன்னார். விவாதம். இந்த விவாதம் பற்றி சொல்லும்போதும் இங்கே சில பாயிண்ட்ஸை சொல்கிறேன். ஸோ துவைத்தமும் இத்தனை விஷயங்கள், இந்த விவாதம் ஏன் வரும்? ஓகே, லட்சியம் என்னன்னா அத்வைத்தந்தான். அது மாண்டுக்கத்தில் இப்போ 7வது மந்திரத்தில் ரொம்ப முக்கியமான மந்திரம். 12ல் அது ஒன்று மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கணும், நிதித்தியாசனத்துக்கு. ஓகே, அது பெருசாக இருக்கும். நான் அதில் வந்து கொஞ்சம் ஞாபகப்படுறேன். என்னது அந்த அத்வைத்தம்? சாந்தம் சிவம் அத்வைத்தம். அவரே உபயோகித்துட்டார் வார்த்தை அத்வைத்தம். சதுர்த்தம் மன்யதே ச ஆத்மா ச விக்னேய. ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய இருக்கும். நான் பைஷ் பிரக்னம், நான் அந்த பிரக்னம், நான் உபேத பிரக்னம், நோ பிரக்னம், அப்படியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப சிந்திச்சு அப்படியே நிதித்தியாசனம் பண்ண வேண்டிய வார்த்தைகள். எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா, இந்த டிசெக்ரிமெண்ட் అనేది வந்து ஏக்கத்தில் எங்கே இருக்குது? இந்த துவைத்தம் டிஃபரன்சஸ் பார்க்குறவங்களுக்கு தான் வரும். இதெல்லாம் என்ன புத்தியில் வர அந்த மாயா குழப்பம், அது செய்கிற வேலை. அதனால் அப்புறம் ஆனால் இந்த மாண்டுக்கத்தில் இப்போ தான் மந்திரத்தில் ஒன்றில் வந்து பார்க்குறோம் இல்லையா? ஒன்றும் இல்லை, 3வது மந்திரம் அங்கே சொல்லும்போது ஒரு சரீரம், ஒரு ஆத்மா, ஸ்தூல ஆத்மா பற்றி சொல்லும்போது 19 முகா. இவர் 19 மாண்டுக்கியம் சொல்லிச்சில்ல, 19 அதெல்லாம் என்னன்னு விவரிச்சிட்டோம், கணக்கில் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரிலாம் எதுக்கு இப்படி சொன்னால், இது எல்லாமே கூட அந்தந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல சொன்னது தான். அது வந்து நீ ரொம்ப சீரியஸ் எடுத்துக்காது. இந்த நம்பர் வச்சு தகராறு, அதை வச்சு சண்டை போட்டுக்காத. அதில் ஒரு தாத்பரியம் இல்லை. இருக்கிறது என்னமோ அதுதான் இருக்கு. இன்னொரு உதாரணம் வந்து விவேக சூடாமணியில். ஓகே, அங்கே சங்கரர் வந்து ஒரு பெரிய ஸ்லோகமாகவே எழுதுறாரு. வாகாதி பஞ்ச, ஸ்ரவணாதி பஞ்ச, பிராணாதி பஞ்ச, ஓகே, அப்ரமுகானி பஞ்ச. எப்படிப்பட்ட சம்ஸ்கிருதம் பாருங்க. அப்ரமன் ஆகாசம். அப்ரமுகானி பஞ்ச புத்தியாதி வித்யா, புத்தி அவித்யா ஆல்சோ, புத்தியாதி வித்யாச்ச கர்ம காம கர்மாணி. இதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணி அத்தனை அவர் வந்து 8 பார்ட்ஸாக பிரித்தார். இப்போ இப்படி கனெக்ட் பண்ணால் வாகாதி பஞ்ச, ஸ்ரவணாதி பஞ்ச, பிராணாதி பஞ்ச, அப்ரமுகானி பஞ்ச, ஓகே, புத்தி அவித்யா காம கர்ம. எத்தனை ஆயிடுச்சு? புரியஷ்டகம் சூக்ஷ்ம சரீரமாஹு. சூக்ஷ்ம சரீரம் பற்றி சொல்கிறதுக்கு இந்த 8 ஸ்டேஷன்ஸு அஷ்டபுரியன்றார். 8 புறங்கள். நம்ம பொதுவாக புரேஷயத்னாதன்னு ஒன்று தான் சொல்கிறோம். புரியஷ்டகம், இந்த 8 டிஃபரெண்ட்டு செக்மெண்ட்ஸு, டிபார்ட்மெண்ட்ஸு, இதெல்லாம் சேர்ந்து தான் சூக்ஷ்ம சரீரம். வித்தியாசமாக டீட்டெயில்டாக இருக்காண்ணா. ஆனால் சில இடத்துல ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்லும். ஓகே, உதாரணத்துக்கு இதெல்லாம் இந்த டிஃபரன்சஸ் ஏன்னது, ஏன் இந்த மாயானாலன்னு சொன்னார் இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம் எடுத்துக்கணும்னா, தமோகுணத்தினால, தமோகுணம் ப்ரிடாமினண்ட் இருக்கும்போது முதல்ல விஷயம் புரியாது. விஷயம் புரியாதனால, தப்பாக புரிஞ்சதுனால, தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனால, விபர்யன்னு சொன்னார் நேற்று சுவாமி வேறு மாதிரி. அப்புறம் என்ன ஆகும்னா, ரஜோகுணம் வந்து இவன் வந்து வாதத்துக்கு, ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ எங்கெங்கோ பார்த்தோமே, கலியான்னு சொன்ன அர்த்தம் கொடுத்தோம். கலியான்னா டிசெக்ரிமெண்ட்டு. நிறைய இருக்கும் டிசெக்ரிமெண்ட், ஒரு இடத்துல இல்லை.
அவன் முஸ்லீம்ன்ற நீங்கள் இவன் அதெல்லாம் நம்மளை என்ன அவ்வளோதான் ஒன்று நீ கொலை பண்ணுறோம் அப்படி தான் சொல்லியிருக்காரு எங்கள் கடவுள். இன்னொருத்தர் வந்து இன்னைக்கு எங்கள் கிறிஸ்டியானிட்டிஸ்னு நீ நம்மளே ஏற்றுக்கலன்னா நீ நரக்கத்துக்கு போயிடுவேன். அவங்களும் மட்டும் இல்லை, நம்ம ஆளுக்குள்ளேயே இருக்காங்க. நீ விஷ்ணு நீ வைஷ்ணவம் அனுசரிக்கலைன்னா நீ நரக்கத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். சைவன் அவன் வந்து நீ இப்படி பண்ண அப்படி ஆகிடுவேன். இங்கே நடந்துச்சுல்ல, நிறைய இருக்கு. இது எல்லாமே கூட இதோ இப்படிப்பட்ட வரும் தமோ குணம். இக்னோரன்ஸ் அண்ட் ஆரோகன்ஸுங்க. முதல்ல இக்னோரன்ஸ் இருக்கு தமோ குணத்தினால. எது படித்ததுக்கப்புறம் அது புரிஞ்சுக்கணும். தமோ குணம்னு ஏதோ தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சிக்காதுங்க. கிளாஸுக்கே வராதுங்க. ஐயோ எல்லாம் படித்தவனை படித்தவங்கள தான் பட்டிமன்றத்துக்கு வருவானே, ஒன்றும் தெரியாதவனை வந்து உட்காருவாங்க. ஆனால் நம்ம கௌடபாதர் சொல்ல போகிற பார்த்தீங்களா, கௌடபாதர் எத்தனை வாட்டி வர்றாரு இன்னைக்கு. இவர் வந்து இந்த எல்லா ஆஸ்திக தர்ஷனங்கள் நாஸ்திக தர்ஷனங்கள் எல்லாமே கூட அது சில நிஜமான தர்ஷனங்களே இல்லை. ஏன்னா வேதாந்த தர்ஷனம் நம்மளது. ஆனால் வேதாந்த தர்ஷனத்துக்கு அவர் ஒரு பேர் கொடுக்குறாரு. என்னன்னா அவிவாத தர்ஷனம். நமக்கு யாரு கூட வாதம் கிடையாது. நல்லா நோட் பண்ணிக்கணும். அவிவாத தர்ஷனம். யாருக்கிட்ட டிஸ்கிரிமெண்ட் கிடையாது. உனக்கு எப்போ பிடிக்கிறதோ உனக்கு வேணுமுன்னா அத்வைத்தத்துக்கு வா, இல்லைன்னா போய்க்கு பரவாயில்ல. யாருன்னு அதுதான் நம்ம ரிஷிகளோட பரம்பரை. யாரையும் மாற்றலை, யாரையும் கம்பல் பண்ணல, ஒன்றும் பண்ணல. அதனால பாரத நாடு ஹிந்து சம்பிரதாயம் இப்போ கூட எப்போ நம்ம யாருக்கும் இம்போஸ் பண்ணல. எப்போ கூட. ஆனால் அது மிச்சம் எல்லாம் இப்படி இருக்க பாருங்க. ஏன் அப்படி என்ன தாங்க முடியாது அவனுக்கு. எப்படியாவது இவன் எல்லாரையும் மாற்றணும். ஏன் எங்களுக்கு பாரு அவிவாத தர்ஷனம். எங்களுக்கு யாரு கூட இது கிடையாது. வந்தவங்களும் வரட்டும், போகிறவங்களும் போய்க்கும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. வந்தா வா, போனா போ. இங்கே பகவான் சொன்னார், நீ சொல்கிறதெல்லாம் தப்பு, நான் சொல்கிறத கரெக்ட். இதுக்கு சத்தர்ஷனத்தில் மோஸ்ட்லி இன்றைக்கி பார்ப்போம் நினைக்கிறேன் வரும். ஓகே, இல்லை முடிஞ்சு போன ஸ்லோகம் 14th ஏதோ ஸ்லோகம் என்ன சொல்லியிருக்காருங்க. தத் யுஷ்மதோர் அஸ்மதை சம்பிரதிஷ்டாம். அந்த யுஷ்மத் அஸ்மத் అనేది யூ அண்ட் ஐ மீன். ஓகே, செகண்ட் பர்சன் அண்ட் மீ. யுஷ்மத் அஸ்மத். அதில் யாருக்கு அதில் நிஷ்டனாக இருக்கானோ அவனை வந்து தஸ்மின் வினஷ்டே அஸ்மத் விமூல போதாத். ஓகே, எப்போ அந்த ஐயனேது வந்து உண்மையான ஐயனேது என்னன்னு தெரிஞ்சுக்காம, நேற்றுக்கு சுவாமி சொன்ன மாதிரி 3 ஐ இருக்குல்ல, முக்கியாத்மா, மித்யாத்மா அண்ட் கவுனாத்மா. தஸ்மின் வினஷ்டே எப்போ அந்த எது அஸ்மதி மூல போதாத். அசல் மூல முக்கியாத்மா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த 2 மித்யாத்மா கவுனாத்மா நாசனமாகணும். அப்போ என்னாகும், தத் யுஷ்மதஸ்மன் மதிவர்ஜிதைகா. நீ நான் இந்த டிஃபரன்ஸ் எங்கே ஆல் ஆர் கான். மதிவர்ஜித புத்தியில் வந்து போயிடுச்சு, எல்லாமே போய் ஏகம் ஒன்றுக்கு வந்துட்டா ஸ்திதிர் ஜுவலந்தி சகஜாத்ம நஸ்யாத். ஸ்திதிரன்னா அபைடிங் இன் யுவர் ஓன் செல்ஃப். ஸ்திதி ஜுவலந்தின்னா அங்கே வந்து அஹமஹமிதி ஸ்புரதி ஹிருத்ஸ்வயம் பரமபூர்ணசத். அது இங்கே சத்தர்ஷனம் ஜுவலந்தி என்ற ஸ்திதிர் ஜுவலந்தி சகஜாத்ம நஷ்யாத். ஸோ யுஷ்மத் அஷ்மத்னு சொல்கிறதுக்கு பகவான் இங்கே சொன்னார். கரெக்டாக அது நம்ம பார்த்தோம். சரி, அடுத்தது 6வது ஸ்லோகத்தில் இதுக்கு ஏதாவது வழி இருக்கா? தேர் இஸ் எனி ரெமெடி ஃபார் திஸ்?
அவங்க வரலாம் வெளியில். எப்போ? யாசாம் வெதிகராதாசீதம் விகல்போ வததாம் பதம் பிராப்தே சமதமேப்யேதி வாதஸ்தமனுஷாம்யதி. இங்கே ரெமெடி தமோகுணம் ரஜோகுணம் இருக்கிறதுனால அது ரெண்டு போயிடுச்சுன்னா இந்த ப்ராப்ளம் எல்லாம் போயிடும். ஆர்குமெண்ட் எல்லாம் டிஸ்அக்ரிமெண்ட்டு. நீ எக்ரி ஆயாச்சு எல்லாத்துக்குன்னு இல்லை அர்த்தம். ஆர்கியூ பண்ணாமல் நிம்மதியாயிரு, அவ்வளோதான். அவங்க சொன்னதெல்லாம் அப்போ ஏற்றுக்கணும்னு இல்லை. அது அப்படி சொன்னால் தான் நமக்கு புரியும். when wife is talking you should be quiet. when wife is quiet also you should be quiet. okay. otherwise என்ன சொல்லுவார்? if you want to disagree with anybody agree first immediately. அப்பா நிம்மதி, ನಮ್ಮ ನೆಮ್ಮದಿ ಹೋಗಕೂಡದು. ಏನಕ್ಕೆ ಪ್ರಕಾರೇಣ என்னுடைய ನೆಮ್ಮದಿ போகக்கூடாது. அது பாட்டம் லைன். இங்கே என்ன சொல்கிறாரு? சத்வரஜஸ்தமோ குணங்களே என்னுடைய மாயாசக்தி, அதோடைய பரிணாம காரணங்களாக இருக்கிற அந்தக்கரண விற்த்திகள் எல்லாமே கூட அதை இவனுக்கு கொடுப்புறதே. தமோகுணம் ரஜோகுணம், இக்னோரன்ஸ் அண்ட் ஆரோகன்ஸு. அதனால் இந்த விவாதங்கள் எல்லாம் வந்து பக்ஷபாதம், நான் இந்த பட்சம் அவன் அந்த பட்சம், இப்படி பேதங்கள் எல்லாம் ஏற்படுறது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த அந்தர் இந்திரியமாக இருக்கிற மனசு எங்கே டிஸ்டர்பன்ஸ் வருது? ஆரோகன்ஸு இக்னோரன்ஸு எல்லா வேஷங்கள் அங்கே தான் வரும் மனசில். அப்போ என்ன சொல்கிறார் பகவானும் இதில் வந்து முதல் பாஹ்ய இந்திரிய சமதமங்கள் சொல்கிறார். ஓகே, எப்போ மனசு சமம் மனசு மனோநிகிரகம், மனசு சாந்தமாக இருக்கணும். அது எப்படி இருக்கும்? அதுக்கு சாதனை அதுதான் நிறைய சொல்லப்பட்டதே. அதுதானே சாதன சதுர்ஷ சம்பத்திலோ சமாதி ஷட்க சம்பத்திலோ சமதமாக எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பதஞ்சலி யோக சூத்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால யாருடைய மனசு வந்து இந்த பாஹ்யேந்திரியங்கள் எல்லாத்தையும் தமமும் பண்ணணும், அப்புறம் சமமும் பண்ணணும். அப்படி செஞ்சால் இந்த குழப்பம், இந்த வாதனை செய்கிற புத்தி, இந்த பேத புத்தி, டைவர்சிட்டி பார்க்குறது, துவைத்த புத்தி எல்லாம் கூட பக்ஷபேதம் விலீனம் ஆகிடும் என்றார் பகவான். அது எப்போ விலீனம் ஆயிடுச்சுன்னா இனிமேல் ஆர்கியூ பண்ண மாட்டேன். மெச்சூரிட்டி கொஞ்சம் ஆத்தியாத்மிக மார்க்கத்திலோ ஞானத்திலோ நம்ம மெச்சூரிட்டி வருது. சிரவணம் பண்ண என்னன்னா மௌனம் ஆகிடுவோம். அதனால் கவலைப்பட வேண்டாம். எனக்கு நிறைய பேசணும் பிடிக்கல இப்போது. அப்படி ஒன்று நல்லது, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். இல்லைன்னா சுவாமிஜி என்ன சொல்கிறாரு? before talking to anybody you just ask yourself, is it necessary to talk? அப்படியே ஸோ அது அப்படின்னா நிறைய நாட் நெசசரின்னு தான் வரும் ஆன்சர். பகவான் இங்கே அதுதான் அப்படிப்பட்ட ஒரு ரெமிடி. இது அவன் புரிஞ்சுக்கிட்டு செஞ்சால் எப்போ வருவான். அதனால் நமக்குள்ளே கூட ஏதாவது இந்த ஆர்குமெண்ட் டைப் ஆஃப் மென்டாலிட்டி, டிஸ்அக்ரிமெண்ட் மென்டாலிட்டி நமக்கு சில பேருக்கு என்னென்னா, யார் என்ன சொன்னாலும் உடனே ஏதோ ஒரு காமெண்ட் பண்ணணும், நெகட்டிவாக டிஸ்அக்ரி பண்ணணும். அது என்ன காட்டுறது? உள்ள ஒரு விதமான துராக்கிரகம் காட்டுறது, இல்லைன்னா பொறாமை காட்டுறது. ஓகே, அப்போ அது செக் பண்ணிக்கணும். இல்லை அதெல்லாம் இருந்தால் அப்புறம் என்ன ஆத்தியாத்மிக மார்க்கம், அப்புறம் என்ன சாஸ்திரம், என்ன வேதம், எதுக்கு இது எல்லாமே மூட்டை கட்டிட்டு கடலில் போட்டு சர்வத்திர சமபுத்தய
यस्तु सर्वाणि भूतानि आत्मन्येवानुपश्यते सर्वभूतेषु चात्मानं ஈஷாவாஸ்யம். நேற்றுக்கு கூட சுவாமிஜி கோட் பண்ணார் இல்லையா, அந்த 2 அது பண்ணணும். அப்போது இவனுக்கு இந்த விவாதம் எல்லாம் கூட அடங்கிடும் என்றார். ஓகே. ஸோ அதனால் யாருக்கு தெரியறதோ எனக்கு உள்ள அந்த விவாத புத்தி இருக்கு, வெளியில் பேசலை விவாதம் பண்ணலைன்னா கூட எனக்கு உள்ளே இருக்கேன்னு தெரிஞ்சால் கூட அவங்க புரிஞ்சுக்கிட்டு மாற்றுக்கணும். சரியா? அதனால தான் நாரத பக்தி சூத்திரம் உபனிஷத்தெல்லாம் சொல்கிறது. முதல் உபனிஷத்து, அப்புறம் தான் நாரதர் பக்தி சூத்திரம். உபனிஷத்தை ஏன்ஷியன்ட். அந்யாவாச்சோ விமுஞ்சத தஸ்ய அமிர்தஸ்ய சேது. நீ அமிர்தத்துவம் அடியணும்னா இந்த டிஸ்கஷன் ஆர்குமெண்ட் பண்ணுறது முதல்ல விமுஞ்சத விட்டுடும், அதர்வைஸ் யூ கேனாட். அப்புறம் நாரதர் சொன்னார், வாதோ ந அவலம்பிய, யாருக்கிட்ட ஆர்கியூ பேச்சுக்காது. எங்கள் கடவுள் அது அது இது எங்கள் சுவாமி, நீ பக்தன் தான், கும்முனிரு. நீ வாடி நீ உள்ள அப்படி ஆனந்தமாக சத்தியத்து கூட பகவான் கூட ஒன்றா இருந்துக்கோ, அவ்வளோதான். யார் நீ மாற்ற வேண்டாம், யாருக்கு ப்ரூவ் பண்ண வேண்டாம், யார் எதுவும் பண்ண வேண்டாம், நீ இருந்துக்கோ அப்படி, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் அதே விஷயந்தான் இங்கே பகவான் சொன்னது. இப்போ இதில் என்ன அர்த்தம்? இப்போ லோகத்தில் இருக்கிற பல வகையான விவாதங்கள் இப்போ இந்த காலத்தில் இருந்தாலும் அப்போவே கேட்டார் கேள்வி, எங்கே ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இண்டிவிஜுவல் பர்சன் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணி அப்படி வராருன்னா, எங்கே நடக்கிறதுன்னா அது அபூர்ணம். அங்கே பூர்ணத்துவம் பர்ஃபெக்ஷன் வரவே வராது. ஏன்னா அந்த தனிப்பட்ட மனுஷனுடைய மனசுக்கு புத்திக்கு என்ன தோணுறதோ அது எல்லாம் சொல்லிடு. வேதமும் சாஸ்திரமும் செகண்டரி ஆகிடுது. அப்போ அங்கே வந்து பர்சனாலிட்டி முக்கியமாகிறது, ஆர்கனைசேஷன் நேம் முக்கியமாகிறது. அதுதானே சுவாமிஜி எதுக்கு எகனஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆசிரமஸ் சொல்கிறாருன்னா, மாதிரி நிஜமான ஞானனிஷ்டர் வந்து அப்படி இருக்கணும். லோகத்தில் இருப்பான், I have to create the buildings and organizations and all that. அது வந்த உடனே அப்புறம் எனக்கு என்ன பேர் இருக்க வேண்டாமா, நான் தான். அப்போது அந்த ஐடியா பர்சனல் வர்ஷிப் வரும். இப்போ கட்சிகளுக்குள்ளே வர மாதிரி. அப்புறம் பர்சன் போனதுக்கப்புறம் சண்டை. ஐடல் வர்ஷிப்பு வேண்டாம், ஐடியல் வர்ஷிப்பு வேணும். ஆத்தியாத்மிகத்திலாவது ராஜகீயத்திலாவது எல்லா ப்ராப்ளம் வரும். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறார் பகவான். ஓகே, அந்த டீச்சிங் ஒருக்காகவும் கம்ப்ளீட் ஆகாது. இப்போ இதெல்லாம் நம்ம பேசுகிறது இப்போ அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறதா இல்லை, நம்ம ஜாக்கிரதை இருக்கணும். அவங்க பாட்டுக்கு அவங்க பண்ணிக்கிட்டு போட்டோம், அவங்கக்கிட்ட யாருக்கிட்ட போய் சொல்லக்கூடாது, அதில் இருக்கிறவங்கக்கிட்டும் சொல்லக்கூடாது நீங்கள். சரியா? அப்படியே சிரிக்கணும், அவ்வளோதான். குட், போயிட்டு வா, பாய் பாய். அல்ல, நாம் எங்கே போகிறோம், நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம என்ன செய்கிறோன்னு நமக்கு தெரியணும். யாருக்கு ஒன்று ப்ரூவ் பண்ண வேண்டாம். ஓகே, அந்த சாஸ்திரம் எனக்கு கண்ணாடியில் பார்த்து நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, தெரியணும். அதே பார்த்துட்டு இருக்கு. அதுதான் குரு காட்டுகிட்டே இருப்பார். அது தவிர நமக்கு வேணும். அதனால் இந்த ஆர்கனைசேஷனல் கிரேசினஸ், அந்த இண்டிவிஜுவல் நேம் அண்ட் ஃபேம், இது எல்லாத்தையும் போகக்கூடாது, அதில் உளுந்து போகக்கூடாது. ஆனால் நிறைய பேர் அப்போது அவங்க பார்வை சொல்கிறதெல்லாம் மெத்தட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வைப்பாங்க, என்னென்னமோ புதுசு எல்லாம் கண்டுபிடிச்சி அது ஒரு இப்போ மார்க்கெட் பண்ணுவாங்க. அப்போ அது என்னது, ஒரு இண்டிவிஜுவல் மனுஷன் மைண்டோடைய பிரபாவம். அதெல்லாம் அத்வைத்தத்துக்கு வழி திறக்காது. சரி, போதும், டைம் ஆயிடுச்சு. நம்ம 7வது ஸ்லோகத்தில் இருந்து அப்புறம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிः ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம்.
हरि ओम तत्सत।